ஹலோ, திஸ் இஸ் பூவி. ஒரு சிம்பிளான ஒரு எக் ஆம்லெட் வந்துட்டு சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். தோசைக்கல்லையே நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இப்போ ரெண்டு ஆம்லெட்டுக்கு 2 வெங்காயம் போல் நைஸாக அரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் பச்சை மிளகாவும் நைஸாக அரிஞ்சிட்டேன். கொத்தமல்லியும் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், மிளகா வேறு போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி வேறு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த எக்குக்கு வந்து நீச்சு வாடை அடிக்காது. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நான் எங்கள் 2 பேருக்குன்ட்டு 4 முட்டை வீதம் வந்துட்டு நான் இந்த ஆம்லெட்டுக்கு கலந்துக்கிட்டேன். அந்த வெங்காயத்தில் கரெக்டாக இருக்கும். வந்துட்டு 2 பேருக்கு சாப்பிட்லாம் இது. ஸோ வந்துட்டு இதை வந்து நீங்கள் 4 எக் ஆம்லேட்டாகவும் ஊற்றிட்டு நீங்கள் ப்ரெட்டு ஸ்லைசஸ் நடுவில் வச்சு கூட ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு இந்த ஆம்லேட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு எக் ஆம்லேட் ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து வெறுமனே கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். டெஃபினட்டாக அந்த எக்கோட ஸ்மெல், இந்த நீச்சு வாடை வரவே வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள். அப்படியே போட்டு பச்சையாக வெங்காயம் போட்டு பண்ணாமல் ஒரு வாட்டி தோசைக்கல்லில் போட்டு வதக்கிட்டு இந்த ஆம்லேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் பாய், see you later.